உங்களோட ஆதார் கார்டில் இருக்கிற அட்ரஸை ஆன்லைன் மூலமாக எப்படி சேஞ்ச் பண்ணுறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பல்வேறு காரணங்களுக்காக உங்களோட ஆதார் கார்டில் இருக்கிற அட்ரஸை நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டிய தேவை ஏற்படலாம். அப்படி ஆதார் கார்டில் உங்களோட அட்ரஸை மாற்றணும் அப்படின்னா இதுக்காக நீங்கள் எங்கேயும் போக வேண்டிய தேவையில்லை. நீங்களே ஆன்லைன் மூலமாகவே அட்ரஸை சேஞ்ச் பண்ண முடியும். இப்போது அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களோட ஆதார் கார்டில் அட்ரஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டில் பதிவு பண்ண மொபைல் நம்பர். அடுத்து ரெண்டாவது நீங்கள் அட்ரஸ் மாற்றுறதுக்கு என்ன டாக்குமெண்ட்டை ப்ரூஃபாக கொடுக்க போகிறீங்களோ அந்த டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுக்கணும். அடுத்து மூணாவது உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் 50 ரூபாய் இருக்கணும். ஏன் அப்படின்னா நீங்கள் ஆதார் கார்டில் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு 50 ரூபாய் பே பண்ணணும். அதுவும் ஆன்லைன் மூலமாக தான் பே பண்ணணும். இந்த மூணுமே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு சில நிமிடங்களில் அட்ரஸை சேஞ்ச் பண்ண முடியும். இப்போது எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களோட ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி அதில் myAadhar.uidi.gov.in அப்படின்ற வெப்சைட்டை டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல லாகின் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் இந்த இடத்துல உங்களோட ஆதார் நம்பரை டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிவிட்டு அது கீழே கேப்ஸா இருக்கும். அந்த கேப்ஸாவையும் என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிவிட்டு அது கீழே சென்ட் ஓடிபி அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. இப்போது உங்களோட ஆதார் கார்டில் பதிவு பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி நம்பர் வரும். அந்த ஓடிபி நம்பரை என்டர் பண்ணிவிட்டு லாகின் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஆதார் சர்வீஸோட டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். இதில் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அட்ரஸ் அப்டேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு 2 ஆப்ஷன் தெரியும். அதில் ஃபர்ஸ்ட்டில் இருக்கிற அப்டேட் ஆதார் ஆன்லைன் அப்படின்றத சூஸ் பண்ணுங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஆதார் கார்டில் அப்டேட் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுத்துருப்பாங்க. இப்போது கடைசியில் இருக்கிற ப்ரொசீட் டு அப்டேட் ஆதார் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் இந்த மூணுமே டிசபிளில் இருக்கும். அதாவது இப்போதைக்கு இந்த மூணையும் உங்களால் அப்டேட் பண்ண முடியாது. இப்போது கடைசியில் இருக்கிற அட்ரஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொசீட் டு அப்டேட் ஆதார் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட அட்ரஸ் அப்டேட் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஃபர்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கரண்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும். அதாவது உங்களோட ஆதார் கார்டில் தற்போதைக்கு என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸ் உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போது கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸை நீங்கள் என்டர் பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கேர் ஆஃப். இந்த இடத்துல உங்களோட அப்பா பேரை டைப் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் ஒரு ஆணாக இருந்தீங்க அப்படின்னா சன் ஆஃப் போட்டு உங்கள் அப்பா பேரை டைப் பண்ணுங்க. சப்போஸ் நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா டாட்டர் ஆஃப் போட்டு உங்கள் அப்பா பேரை டைப் பண்ணுங்க. சப்போஸ் உங்களுக்கு மேரேஜ் ஆகிட்டு இருந்தால் ஒய்ஃப் ஆஃப் போட்டு உங்கள் ஹஸ்பண்ட் பேரை டைப் பண்ணுங்க. நீங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ணதுக்கப்புறம் அது கீழே ஆட்டோமேட்டிக்காக தமிழில் டிரான்ஸ்லேட் ஆகிடும். தமிழில் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அப்படியே விட்டுருங்க. சப்போஸ் தப்பாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கூகுள் டிரான்ஸ்லேட்டரை யூஸ் பண்ணி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க. அடுத்து உங்கள் வீட்டு நம்பரை டைப் பண்ணுங்க. உங்கள் வீட்டு நம்பரை டைப் பண்ணதுக்கப்புறம் தமிழில் உங்களுக்கு சரியாக டைப் ஆகாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த தமிழில் இருக்கிறத ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு கீபேட் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் வீட்டு நம்பரை டைப் பண்ணுங்க. அடுத்து உங்கள் தெரு பேரை டைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஏரியா மற்றும் லேண்ட்மார்க் இது இருந்தால் டைப் பண்ணுங்க. அடுத்து பின்கோட், உங்களோட பின்கோட் நம்பரை டைப் பண்ணுங்க. நீங்கள் பின்கோட் நம்பரை டைப் பண்ணதுக்கப்புறம் ஸ்டேட் மற்றும் டிஸ்ட்ரிக்ட் இது ஆட்டோமேட்டிக்காகவே ஃபில் ஆகிடும். அடுத்து உங்கள் வில்லேஜ் பேரை சூஸ் பண்ணுங்க. வில்லேஜ் நேமை சூஸ் பண்ணதுக்கப்புறம் போஸ்ட் ஆஃபீஸ் ஆட்டோமேட்டிக்காகவே ஃபில் ஆகிடும். அடுத்து இங்கே மேனுவல் அப்லோட் அப்படின்றது செலக்ட் ஆகிருக்கும். இதை அப்படியே விட்டுருங்க. அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் டைப்பை செலக்ட் பண்ணணும். இதில் பலவிதமான டாக்குமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே அட்ரஸ் ப்ரூஃப்கான டாக்குமெண்ட். இதில் இபி பில், கேஸ் பில், பாஸ்போர்ட், ரேஷன் கார்டு, டிசி, ஓட்டர் ஐடி கார்டு போன்ற பல்வேறு டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். இதில் உங்ககிட்ட என்ன டாக்குமெண்ட் இருக்கோ அதை சூஸ் பண்ணுங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பாப்அப் விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் ஓகே அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. அடுத்து அப்லோட் டாக்குமெண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணி ஆல்ரெடி நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சிருக்கிற டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணுங்க. அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போது ப்ரிவ்யூ பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் என்டர் பண்ண புதிய அட்ரஸ் உங்களுக்கு ஷோ ஆகும். இது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ஏதாவது தவறாக இருந்துச்சு அப்படின்னா
இந்த இடத்துல எடிட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். அடுத்து அது கீழே 2 செக் பாக்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணி டிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்க. அடுத்து பேமெண்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதுக்கு நீங்கள் ₹50 பே பண்ண வேண்டியது இருக்கும். இந்த இடத்துல ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். இதை டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு 2 பேமெண்ட் ஆப்ஷன் இருக்கும். இதில் ஏதாவது ஒரு பேமெண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. சூஸ் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. நீங்கள் பேமெண்ட்டை பே பண்ணுறதுக்கு பல்வேறு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் ஏதாவது ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் அமௌண்ட்டை பே பண்ணணும். நான் டெபிட் கார்டு அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஏடிஎம் கார்டு டீட்டெயில்ஸை என்ட்ரு பண்ணணும். அதாவது உங்களோட 16 இலக்க ஏடிஎம் நம்பர், எக்ஸ்பிரி டேட், சிவிவி நம்பர் மற்றும் நேம், இந்த டீட்டெயில்ஸை எல்லாம் என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணிவிட்டு ஐ அக்ரி அப்படின்ற செக் பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இப்போது உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் பதிவு பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி நம்பர் வரும். அந்த ஓடிபி நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. நீங்கள் பேமெண்ட்டை பே பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் அக்னாலஜ்மெண்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த அக்னாலஜ்மெண்ட்டில் எஸ்ஆர்என் நம்பர் இருக்கும். இந்த நம்பரை யூஸ் பண்ணி உங்களோட ஸ்டேட்டஸை நீங்கள் ட்ராக் பண்ணலாம். 30 நாட்களுக்குள்ள உங்கள் அட்ரஸ் சேஞ்ச் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்.